இடஒதுக்கீடு தொடர்பா மாணவர் அமைப்பினரும் பொதுமக்களும் இணைந்து நடத்திய தொடர் போராட்டம் வன்முறையா வெடித்து வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரமே உருவானது. அரசு கவிழ்ந்த நிலையில பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். நடப்பு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இடைக்கால அரசு பதவியேற்கும் என அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நோபல் பரிசு பெற்றவரான பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுள்ளது. வங்கதேச போராட்டத்தில் பிரதான பங்கு வகித்த மாணவர் அமைப்பினரின் முதன்மை தேர்வாக விளங்கியவர் முகமது யூனுஸ். 84 வயதாக கூடிய யூனுஸ் 2006ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவராவார். 1983ஆம் ஆண்டில் கிராமின் வங்கியை தொடங்கினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சிறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த குறுங்கடன்கள் மற்றும் நீண்ட கால கடன்களை அளிக்கும் நோக்கில் இந்த வங்கியை கட்டமைத்தார் யூனுஸ். ஏழைகளின் வங்கியாளர் என கொண்டாடப்பட்ட அவரே வரி ஏய்ப்புக்காகவும் கட்டாய ஓய்வு வயதையும் தாண்டி கிராமின் வங்கியில் பணியாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார். எனினும் இவை அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் என பேராசிரியர் யூனுஸ் மறுத்துவிட்டார். இதற்காகவே யூனுஸ் நோபல் பரிசு வென்ற நிலையில் அவர் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுபவர் என ஹசீனா அவரை விமர்சனம் செய்தார். இவர் மீது ஷேக் ஹசீனா அரசு 190க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்தது. ஹசீனா அரசின் போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியா ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் உடனடியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அரசு நடத்திய அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் வங்கதேச விவகாரம் குறித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேசத்தின் நிலைமை கவலை அளிப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார். யூனுஸ் தொடர்ந்து போராட்ட அமைப்பினரின் ஆதரவை தக்க வைப்பாரா? வங்கதேசத்தில் அமைதி திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.